ஹலோ வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆரோக்கியா டிவி. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச பிஸ்கட் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குக்கர் மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம கடையில் வைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 125 கிராம் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். நெய்யை சூடு பண்ண வேண்டியதில்லை. அதாவது கோதுமை மாவு எவ்வளவு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். பீட்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நெய்யை. நம்ம குக்கரில் செய்ய போகிற இந்த பிஸ்கட் அப்படியே அவனில் செய்கிறது போலவே இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெய்யை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நல்லா பிளெண்ட் ஆனதும் இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேறு நட்ஸ் எதுவும் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை 125 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரொம்ப ஒயிட்டாக இருக்கிற சுகரை விட இது போல் ரேஷன் கடையில் வாங்குறதுனா பெட்டர். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்கிறதா இருந்தால் நம்ம சுகர் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது பிஸ்கட்டுங்கிறதுனால ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் 3/4 பாகம் சேர்த்துட்டு மிச்சத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். வேறு ஒரு நாள் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். நெய் எடுத்த அதே கப் அளவுக்கு 125 கிராம் தேங்காய் துருவல். இப்போ அதை வெறும் பேனில் லைட்டாக ஃப்ளேவர் வர்றது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். வீட்டில் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் இல்லைன்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சே ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு மைக்ரோ அவன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. குக்கரோ இல்லை அடிகனமான பாத்திரம் இருந்தாலே போதும். பேக்கரியில் வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் பிஸ்கட் நம்ம வீட்டிலே செஞ்சு தரலாம். வெளியில் வாங்கும்போது டால்டா கூட யூஸ் பண்ணி அவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம நெய்யில் செஞ்சு கொடுக்குறது நல்லது. டால்டானா அது எல்டிஎல் கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம வீட்டிலையே நல்ல ஹெல்த்தியான அதை வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. நல்லா ப்ரௌனிஷாக மாறி வந்துடுச்சு தேங்காய். நல்லா ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண இந்த தேங்காய் பூவை நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹார்டாகவோ லூஸாகவோ பிசையாமல் இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இதை விட சின்ன பாலாக உருட்டினாலும் ஓகே தான். பிஸ்கட் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இது போல் உருட்டி 2 விரல்னால் லைட்டாக அமுக்கி கொடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓரமாக கிராக் விழுந்துடும். அப்படியே கிராக் இருந்தாலும் பிஸ்கட் டேஸ்ட் மாறாது, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, இப்படி தட்டையாக நம்ம செய்கிறதாலும் செய்யலாம். இல்லை இது போல் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும்போது பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று நல்லா கடையில் வாங்குறது போல நேச்சர் லுக்காக இருக்கும். ஸோ நான் அந்த அரிக்கரண்டியை வச்சு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன். இப்போ அதே போல் வேறு ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துடலாம். இந்த பீட்டர் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு டிசைனில் பிஸ்கட் கிடைக்குது. இது போல் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் ஒன்று அது மாதிரி பண்ணிடலாம். இது போல் பால் உருட்டி 2 விரல்னால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
உள்ளே அந்த ட்ரை கிரேப்ஸ் இருக்கிறதுனால பிஸ்கட் நல்லா பேக் ஆகி வரும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். வேறு நட்ஸ் ஏதாவது பாதாம் ஆர் கேஷ்யூ நட்ஸ் போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்ன நட்ஸ் சேர்க்கணுமோ இது போல் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஜார்னியை வச்சு ஒரு டிசைன் ஒன்று பண்ணிடலாம். நல்லா சூப்பராக பபிள்ஸாக இருக்குது பார்க்கவே. இது நல்லா வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீட்டில் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருங்க. ஒரு டிசைன் செஞ்சாச்சு. இப்போ நம்ம பேக் பண்ணலாம். குக்கரில் கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். ஒரு பிளேட் எடுத்து குக்கரை இப்படி கவிழ்த்து வச்சுக்கலாம். நல்லா 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை ஒரு பிளேட்டில் மாற்றி அதையும் நம்ம உள்ளர வச்சுக்கலாம். சுற்றிலும் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம், ஏன்னா வேத்துச்சுன்னா அந்த தண்ணி பிஸ்கட்டில் ஊற்றாமல் இருக்க. இப்போ நம்ம மூடிடலாம். குக்கர் விசில் எடுத்துடலாம், ப்ரெஷர் கொடுக்காம விசிலை எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருக்கலாம். ஓகே, 15 மினிட்ஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ண ஒரு வடைக்கம்பி எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். கம்பியோட மாவு ஒட்டுனுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். ஒட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம்னா 15 நிமிஷம் தான் அவசியம் இல்லை. நம்ம திறந்து பார்த்துட்டு மாவாக இருந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் மாறாது, நல்லா தான் இருக்கும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பிளேட் அது போல் போட்டுக்கலாம், அதே உப்பில். ஓகே, இது நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கவே. ஓகே, நல்லா டேஸ்டான சூப்பரான பேக்கரியில் இருக்கக்கூடிய அதே பிஸ்கட் நம்ம வெறும் குக்கரில் வீட்டிலேயே செஞ்சு அசத்தியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.